காமிக்ஸோ மங்காவோ இப்போ ரீசெண்ட் டேஸ்ல தான் இந்தியாவில் பிரபலமா இருக்குது. பட் ஆல் ஓவர் வேர்ல்டுலயும் கார்ட்டூனுக்கு முன்னவே இந்த விஷயம் தான் ஃபேமஸா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஈவன் கார்ட்டூன் மூவி மேக்கிங் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் கூட அவங்களோட சேல்ஸே மங்கா அண்ட் காமிக்ஸை வச்சு தான் ஜென்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனாலயே நிறைய காமிக்ஸும் சரி மங்காவும் சரி கார்ட்டூன் சீரிஸ் மாதிரி ஈஸியா நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல. அப்படிதான் கைஸ் பென்டன் சீரிஸ்க்கும் ஏகப்பட்ட மங்கா அண்ட் கார்ட்டூன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதுல ஏகப்பட்டது ஃபிளாப்பும் ஆயிருக்குது. சிலது WB மாதிரியான ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ்னால கிரியேட் பண்ணப்பட்டதுனால ஓரளவுக்கு ஹிட்டும் ஆயிருக்குது. பட் இந்த வீடியோல WB தவிர வேற கிரியேட்டர்ஸ் பென்டன் சீரிஸ்க்குனே செப்பரேட்டா கிரியேட் பண்ணி ஹிட்டான மங்கா அண்ட் காமிக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஹாய் கைஸ், நான் உங்க கிஷோர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. நான் முன்னாடி சொன்னது மாதிரி இது ஈஸியா கிடைக்காத டாபிக்னால ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த விஷயத்தெல்லாம் தேடி எடுத்துட்டு இருந்திருக்கேன். பென்டனோட அபிஷியல் WB காமிக்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. குறிப்பா நிறைய காமிக்ஸா கிராஸ் ஓவர்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இன்னைக்கு 4 முக்கியமான ஹையரா செல்லான பென்டன் சீரிஸ் காமிக் அண்ட் மங்காவை தான் பார்க்க போறோம். இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது IDWங்கிற புகழ்பெற்ற கம்பெனி பப்ளிஷ் பண்ண பென்டன் காமிக்ஸ். IDWங்கிறது தான் இந்த காமிக் பென்டனோட ஆம்னிவர்ஸ் சீரிஸை தழுவி கிரியேட் பண்ணப்பட்டதா தான் அமைஞ்சிருக்கும். நவம்பர் 11, 2013 தான் இதை கிரியேட் பண்ணிருக்காங்க. இது பென்டனோட ஆம்னி சீரிஸ்ல காணிக்கப்படாத வேறு சில கேரக்டர்ஸ் வச்சு தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஆனா பென்டனிசனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான் அவங்க கூட இருக்கிறது மாதிரி காணிச்சிருப்பாங்க. மொத்தமா 4 இஷ்யூஸ் சேர்ந்து தான் இதோட ஃபர்ஸ்ட் வால்யூமை கிரியேட் பண்ணிருப்பாங்க. பென்டனிசனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வெக்கேஷனுக்காக க்ரூஸ்ல போயிட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு எங்க இருந்தோ வந்த கடல் கொள்ளையர்கள் அந்த ஷிப்பை தாக்க தொடங்குறாங்க. ஆனா அந்த கடல் கொள்ளையர்கள் எல்லாமே வித்தியாசமா ஏலியன் மாதிரி இருக்கிறாங்க. குறிப்பா சர்பண்ட்ங்கிற ஒரு வில்லன் தான் மெயினா இருக்கிறான் இந்த இடத்துல. அவன் அந்த கப்பலை அட்டாக் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். அந்த கப்பல்ல வச்சு ஒரு பொண்ணையும் பென்டனிசன் மீட் பண்றது மாதிரி நிகழ்து. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணே ஒரு கடல் கண்ணின்னு சொல்லிட்டு. சோ சர்பண்டை துரத்திட்டு பென்டனிசன் கடலுக்குள்ள ரிப்ஜாஸா மாறி துரத்த தொடங்குறான். கூடவே அந்த கடல் கண்ணியும் போறது மாதிரி இஷ்யூ முடிப்பாங்க. 2வது சீசன்ல கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த கடல் கண்ணியோட உலகத்துக்குள்ளே போறாங்க. அங்க இருக்கக்கூடிய விஷயங்களையும் அந்த சர்பண்ட் யார் அப்படிங்கிற விஷயத்தையும் 2வது இஷ்யூல தெரிஞ்சுப்பாங்க. 3வது இஷ்யூல அந்த நகரத்தை அழிக்க வர சர்பண்டோட கூட்டத்தை எப்படி விரட்டுறதுங்கிறதையும் காணிச்சிருப்பாங்க. அண்ட் 4வது இஷ்யூல அவங்க விரட்டும் போது ஏற்பட்ட பிரச்சனைனால திரும்பவும் பிளம்பர்ஸோட ஹெல்ப்பால சர்பண்டை டிஃபீட் பண்றது மாதிரி காணிச்சிருப்பாங்க. ரொம்பவே ஷார்ட்டா சொல்லிட்டேன். அண்ட் அந்த காமிக்ஸும் கூட ரொம்பவே ஷார்ட்டான காமிக்ஸ் தான். 20 பேஜஸ் வச்சு ஒவ்வொரு இஷ்யூவையும் மேக் பண்ணியிருப்பாங்க. பட் ஆர்ட் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். பென்டனிசனோட உருவம் எல்லாத்தையுமே ரொம்பவே சூப்பரா மாத்திருப்பாங்க. அண்ட் ஏலியன்ஸோட டிசைனை கூட ரொம்பவே அழகா மாத்திருப்பாங்க. மசில்ஸ்லாம் வச்சு பயங்கரமா காணிச்சிருப்பாங்க ரிஜாஸையே. இந்த மாதிரியான ஒரு பென்டன் சீரிஸை தான் நம்ம அனிமேட்டட் வெர்ஷனாவும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த விஷயத்தை இந்த காமிக்ஸ் பூர்த்தி பண்றது மாதிரி தான் மேக் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட $18 இந்த காமிக்ஸோட எல்லா இஷ்யூமே சேல் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த சீரிஸ்க்கு அவங்க வச்சிருக்க பேரு டீப் ட்ரபிள்ங்கிறது தான். பட் அந்த நேம் வைக்காம IDWங்கிற நேம்ல தான் இது பலராலும் பேசப்பட்ட சீரிஸ் அமைஞ்சிருந்துச்சு. இந்த மினி சீரிஸ்க்கும் ஆம்னிவர்ஸ் சீரிஸ்க்கும் கேரக்டர்ஸ் தவிர மத்த எந்தவித தொடர்பும் கிடையாது. இதுல காணிக்கப்பட்ட வில்லனும் சரி மத்த கேரக்டரும் சரி எந்த விதத்திலையும் ஆம்னிவர்ஸை பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ரிலீஸும் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல இஷ்யூ 3ல மட்டும் ரொம்பவே சூப்பரான ஆர்ட் ஒர்க்கை பண்ணிருந்தாங்க. மத்த இஷ்யூஸ்ல அந்த ஆர்ட் ஒர்க்ல கம்மியான டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்குமே இருக்கும். அண்ட் 3வது இஷ்யூல சூப்பரா பண்ணியிருந்த மேக்ஸோட உருவத்தை 4வது இஷ்யூல கொஞ்சம் கேவலமாவே பண்ணிருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த காமிக்ஸ் ரிலீஸ் ஆகும்போது இது ஒரு பேசு பொருளாம அமைஞ்சது. 2வது பார்க்க போற காமிக் என்னன்னா, காமிக் இல்ல மங்காவை தான் பார்க்க போறோம். 2வதா இந்த மங்காவோட பேர் டூம் டிமென்ஷன். இதுலயே மொத்தம் 2 வால்யூம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதோட ஆர்ட் ஒர்க்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோரமாவே இருக்கும். ஏன்னா காமிக்கோட ஆர்ட் ஒர்க் பார்க்கும்போது ரிலேட்டிவ்லி பென்டன் ஒரிஜினல் சீரிஸ்ல நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். பட் இது மங்கானால பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும் சொல்லலாம். இதோட கதையை பீட்டர் டேவிட் எழுதி டான் ஹிப் அப்படிங்கிற ஒரு இல்லுஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு. பென்டன் சீரிஸோட ஏலியன் ஃபோர்ஸ் டைம்லைன்ல இது நடக்கிறது மாதிரி தான் காணிக்கப்பட்டிருக்கும். ஹாஷ்டாக்ங்கிற பவுண்டி ஹண்டர் கூட பென்டனிசன் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது 4th டிமென்ஷன்ல மாட்டிக்கிறான். பட் அந்த சண்டையில பென்டனிசன் இறந்து போயிட்டதா கொன்னும் கெவினும் நினைக்கிறாங்க. அண்ட் இந்த சம்பவத்துக்கும் ஃபாரோவர் நைட்ஸுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தப்பா நினைக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஃபாரோவர் நைட்ஸை பின்தொடர பென்டனிசன் 4th டிமென்ஷன்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சு வர முயற்சி பண்றான். அதை எப்படி பண்ணி முடிச்சான் அப்படிங்கிறது தான் இந்த மங்கால காணிச்சிருப்பாங்க. இது 2 வால்யூம் சேர்த்து $16 சேல் பண்ணிருக்காங்க. கூடுதல் தகவல்னு பாத்தீங்கன்னா இந்த புக்கோட ஒரிஜினல் டைட்டிலா பென் ஃபோல்ஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த சீரீஸ்ல பென்னுக்கு எப்படி ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சது அப்படிங்கறத அண்ட் தென் தேர் வர் 10ங்கிற எபிசோட பிளாஷ்பேக்கா பென் சொல்றது மாதிரி காணிச்சிருப்பாங்க. பட் அதுல பென்னுக்கு ஆம்னிட்ரிக்ஸ் கிடைக்கும் போது கொன்னு அவனோட கிராண்ட்பாவும் பக்கத்திலே இருக்கிறது
மாதிரி தப்பாவே காணிச்சிருப்பாங்க. சோ இதுக்கான டவுட்டை கேட்கும்போது இது பென்னோட அல்டர்னேட்டிவ் டிமென்ஷன்ல இருக்கக்கூடிய வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டாங்க அந்த டைம்ல. அடுத்த மூணாவதா ஒரு காமிக் தான் இருக்குது. இந்த காமிக்கோட நேம் பென்டன் சயின்ஸ் ஃபிக்ஷன்ங்கிறது தான். இந்த காமிக்ஸ் அல்டிமேட் ஏலியன் சீரிஸை பின்பற்றி எழுதப்பட்டதா இருக்குது. சோ அதுல காணிக்கப்பட்ட பென்னோட க்ரூ தான் இதுலயும் இருந்திருப்பாங்க. கூட கூப்பரும் ஜாயின் பண்ணிருப்பான். கூப்பரும் அல்டிமேட் ஏலியன்ல நிறைய எபிசோட் காட்டப்பட்ட ஒரு கேரக்டரா அமைஞ்சிருக்கிறதுனாலேயே இந்த காமிக்ஸ்ல கூட சேர்த்திருப்பாங்க. இந்த அல்டிமேட் ஏலியன் காமிக் சீரிஸை பொறுத்தவரை ஏகப்பட்ட காமிக்குகள் இருக்குது. இருந்தாலும் கூட அதுல இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்ங்கிற காமிக் நல்லாவே பேசப்பட்ட காமிக்கா அமைஞ்சிருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல சொல்லப்பட்ட ஏலியன் இன்வேஷன்ங்கிற மூவி ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியா தான் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அதனாலேயே மக்கள் கிட்ட நல்லாவே கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். இந்த காமிக் இதோட பிளாட் சிம்பிளா தான் அமைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். கெவினோட டெலிகான் டிரான்ஸ்மிட்டரை ஃபிக்ஸ் பண்றதுக்காக கூப்பரை தேடி பென், கொன் அண்ட் கெவின் கிளம்புறாங்க. கெவினுக்கு அங்க போக விருப்பம் இல்லைனாலும் பென்னோட வற்புறுத்தல்னால தான் அந்த இடத்துக்கு போக தொடங்குறான். கூப்பர் ஒரு புதிய சயின்டிபிக் மூவி வந்திருக்குது, ஏலியன் இன்வென்ஷன் தான் அந்த மூவியோட நேம். அந்த மூவிக்கு போகலான்னு நினைக்கிறேன், நல்லாவே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு கெவின் அதெல்லாம் ஒரு படம் மாதிரியே தெரியல, அதுல யூஸ் பண்ணப்பட்டிருக்க ப்ராப்பர்ட்டியை பார்த்தாலே ரொம்ப டம்மியா இருக்குது, இதை போய் நம்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பரை கிண்டல் அடிக்க இந்த மூவில நடிச்ச ப்ராப்ஸ்லாம் நேர்ல வரத பாக்குறாங்க. சோ எக்ஸைட் ஆகி அதுட்ட போட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பர் கிளம்புறான். ஆனா அதுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பென் அதை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள இருந்து சின்ன ஆரஞ்சு ஏலியன்கள் வரத பாக்குறான். சோ அதை தடுக்க நினைக்கும் போது நான் மட்டும் தனியா வரல, இது என் கூட சேர்ந்து 50 மில்லியன் ஏலியன்ஸும் வந்திருக்காங்க, இந்த உலகத்தையே நாங்க கட்டுப்படுத்த போறோம் அப்படிங்கிறது மாதிரி ஏலியன் சொல்ல பென் டெனிசன் அல்டிமேட் எக்கோ மாதிரி அந்த ஏலியனை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுவான். பட் ஓரளவுக்கு தான் சமாளிக்க முடியும், தடுத்து நிறுத்த முடியாது. கூப்பர் அதோட டெலிபோர்ட்டிங் மிஷினை சரி பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். கடைசியா பென் டெனிசன் நானோமுக்கா மாதிரி எல்லா ஏலியனையும் அந்த டிவைஸ் மூலமா திரும்பி அதுகளோட இடத்துக்கு அனுப்புறது மாதிரி காணிச்சிருப்பாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா எண்ட் ஆஃப் த காமிக்ல நான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த ஏலியன் இன்வென்ஷன் மூவியை பார்த்து தான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கறது மாதிரி சொல்லி முடிப்பாங்க. ஆர்ட் ஒர்க்லாம் ரொம்பவே சூப்பராலாம் இருக்காது, ஓரளவுக்கு சொல்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் இந்த காமிக்ல. நாலாவதா பார்க்க போற காமிக் என்னன்னா ஆம்னிவர்ஸை பேஸ் பண்ணி வந்த பேரலல் பாரடாக்ஸ்ங்கிற காமிக் தான். ஆம்னிவர்ஸ் சீரிஸ்லயும் ஏகப்பட்ட காமிக்ஸ்லாம் அமைஞ்சிருக்கும். அதுல ஒன் ஆஃப் த காமிக்ஸ் தான் இந்த பேரலல் பாரடாக்ஸ் சொல்லலாம். இதே மாதிரி ஓவர் டிரைவ் சீரிஸ்ல வந்த ஒரு காமிக்ல தான் டிம் டென்னுங்கிற ஒரு கேரக்டர் பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த கேரக்டருக்கும் பென் டெனிசனோட ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரியே ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கும், அது டிஃபெக்டட் ஆம்னிட்ரிக்ஸா இருக்கும். இதை பத்தின ஒரு ஷார்ட்ஸை நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணியிருந்தோம், அதை பார்க்கலன்னா மேல ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சோ அந்த சீரிஸோட வரிசையில வந்தது தான் இந்த பேரலல் பாரடாக்ஸ் சீரிஸும். அண்டர் டவுன்ல இருந்து ஒரு மிகப்பெரிய வெப்பனை ஒரு வில்லன் திருடிட்டு போயிடுறான். பென் இதுவரை ஃபைட் பண்ண அவ்வளவு வில்லனையும் ஒருங்கிணைச்சு அவங்களோட ஃபைட் பண்றதுக்காக கிளம்புறது மாதிரி இதோட கதையை மேக் பண்ணிருப்பாங்க. 2014 ரிலீஸ் ஆன இந்த காமிக் $8 விற்பனை செய்யப்பட்டிருக்குது. மொத்தமா 4 சாப்டர் இந்த காமிக்ல அடங்கியிருக்குது. இதெல்லாம் கேட்டோம்னா இந்த காமிக்ஸ் எல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆக்சுவலா எனக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தான் ஆசை, பட் முன்ன மாதிரி இல்ல. ஒரே டாபிக்கை நிறைய தடவை போட்ட யூடியூப் ரீச் கொடுக்க மாட்டுதா இல்ல நிறைய பேருக்கு பிடிக்காம போகுதான்னு தெரியல, வியூஸ்லாம் ரொம்பவே கம்மியா வருது. அதனாலதான் ஒரே டாபிக்கை போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ் வந்து கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டீங்கன்னா இந்த காமிக்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக வீக்லி 1 வச்சாவது எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருக்கிறேன். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஸ்டால ஷேர் பண்ணி விடுங்க, அப்போ தான் ஓரளவுக்கு வியூஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யூடியூப்ல அந்த அளவுக்கு புஷ் பண்ண மாட்டுது என்னோட வீடியோவை. ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தா அடிக்கடி வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா சேனல்ல இதே மாதிரி ஏகப்பட்ட பென்டன் அண்ட் கார்ட்டூன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கிறோம், அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி வேற ஒரு அடிப்பொலி வீடியோவில் மீட் பண்றேன். பீஸ்.